குரு சொல்லுகின்ற வார்த்தைகள் என்பது வேத வாக்காக கருதப்படுகின்றது. அவர் சொல்லக்கூடிய அருள் மொழி என்பது அமுத வார்த்தைகள் என்பது அமிர்த சைத்தன்யத்தை தரக்கூடிய, அமுத சைத்தன்யத்தை தரக்கூடிய, அதாவது பிறவா வரம் தரக்கூடிய ஆற்றல் மிக்க அனுக்கிரகம் என்பது அவருடைய வாக்குகளில் இருந்து வருகின்றது. ஆக பகவான் இந்த பூ உலகத்தில் மனிதனாக தோன்றும் போல் இறை அம்சமாக இந்த பூ உலகத்தில் மானிட பிறவி எடுக்கும் போல் அவதார புருஷனாக இந்த பூ உலகத்தில் திகழும் போல் ஒரு மகாத்மாவாக இந்த பூ உலகத்தில் அவருடைய தெய்வீக லீலைகள், பெருமைகள், இறை பெருமைகள், அவர் தெய்வீக ஆற்றல் மூலமாக ஆற்றும் திவ்ய லீலைகள் கொண்டு நீங்கள் பார்க்கும்போது குரு மகிமை என்பது அந்த ஒரு தெய்வீக ஆற்றல் மிக்க அவங்களுடைய ஆசீர்வாத வார்த்தைகள் என்பது அவங்களுடைய அருள்வாசி என்பது நிகரானது. அதாவது அதுக்கு நிகரானது எதுவும் இல்லை. ஆக குரு கடாட்சத்துக்கு நிகரானது இந்த பூ உலகத்தில் எதுவும் கிடையாது. குரு கடாட்சமின்றி இந்த பூ உலகத்தில் நீங்க எதுவும் பெற முடியாது. ஒவ்வொரு குலத்துக்கு குலதெய்வம் இருக்கின்றது போலே ஒவ்வொரு குலத்துக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பெறுவதற்கு குரு கடாட்சம் அவசியமாகின்றது. 33 கோடி தேவதைகள் நீங்க எந்த ஒரு குலதெய்வத்தினு வேண்டினாலும், அதாவது நீங்க வக்கரகாளி அம்மனை வேண்டினாலும், ஐயனார்னு வேண்டினாலும், மதுரை வீரனை வேண்டினாலும், எந்த ஒரு குலதெய்வத்தை நீங்க வழிபட்டாலும் அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களை முற்றிலும் சேரணும் என்றால் குரு கடாட்சம் அவசியமாகின்றது. குரு கடாட்சம் இல்லை என்றால் அந்த குலதெய்வம் அவங்களுக்கு தெரியாமே போகிவிடுகிறது. அந்த தெரியாமே செல்லும்போல் நீங்க விலாசம் எழுதாத ஒரு கடிதத்தை போஸ்ட் பாக்ஸில் போடுறது போல எங்கேயும் செல்லாது, அதே பாக்ஸில் இருக்கும். அதே போல உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எண்ணங்களின் வெளிப்பாடு அனைத்தும் அதே இடத்துல கிடைக்கும். அது பகவானிடம் சேராது. அப்போதான் நீங்க சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு பகவானை எங்களை கைவிட்டார் அப்படின்னு கோவிலா போய் நம்மளுடைய மன அழுக்குகளாகிய அகம்பாவம், பொறாமை, இது போன்ற தீகள் உடம்புக்குள்ள செலுத்திக்கொண்டு அந்த ஈகோ கிளாஷஸ்னால யாருன்னு ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த மன அழுக்குகளில் மூழ்கி அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை, அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை அவர்களாகவே வீழ்த்து கொண்டு கடைசியில் அவருடைய தோல்வியை தழுவி அவர் வாழ்க்கையில் விரக்தியாக மடிந்து விடுகின்றார். எண்ணங்களின் பிரதிபலிப்பு என்பதை அதுதான் நான் சொல்வேன். உங்களுடைய எண்ணங்களை முற்றிலும் நிறைவேறணும் என்றால் எண்ணங்கள் என்பது நீங்க பெறக்கூடியதல்ல, அந்த எண்ணங்களின் நிறைவேற்றம் என்பதை குரு கடாட்சம் இருந்தால் நடக்கும். கிரேட் இன்ஸ்டன்ட் மிராக்கிள்ஸ், அதாவது உங்களுடைய கிரேட் இன்ஸ்டன்ட் பிரேயர் மிராக்கிள்ஸ் நீங்க பார்க்கும்போது ஆச்சரியப்படுவீங்க. நம்முடைய சன்னிதானத்தில் இன்று லட்சக்கணக்கான பேருக்கு நாம் செய்கின்ற விசேஷ மண்டல பூஜைகள் மூலமாக அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய வேதனைகள், அவங்களுடைய மன கஷ்டங்கள், both mental and physical, in every efforts will be in vain because due to the karmic complication. Once you go to the perfect Mahatma, he can give infinite grace and he will give a great protection for you. So entire karmic complication will be eradicated through his divine presence, through his divine grace, through his divine talks, through his divine acts. So ultimate solution, you have peace of mind, you have constant success, and you have great enriches in the world. So every effort will be giving success to you due to the grace of Guru. அந்த ஒரு குருவை நீங்க நாடி செல்லுங்கள். அந்த குரு என்றால் அவர் ஹிமமலையில் இல்லை. ஏன்னா குரு தியானம் என்பது, குரு அனுகிரகம் என்பது, குரு கடாட்சம் என்பது தூய்மை அடைந்த
ஒரு தெய்வீக புருஷர்களிடமே இருக்கிறது. ஸோ அத்தகையான ஒரு தூய்மை அடைந்த, நான் அதை சொல்லுவேன் சில சமயத்தில், எங்களுடைய ஆசீர்வாதம் பட்டதுக்கு அப்புறம் நீங்க தூய்மை அடைவாய், உங்களுடைய இயல்பு என்பது தூய்மை அடைகிறது. யூ வில் ஹாவ் கிரேட் பியூரிஃபிகேஷன். Once your mind, your body, your soul, everything will be purified. அழிவற்ற ஆன்மாவை இந்த அழுக்குகள் ஒன்றும் பண்ணாது. அழியும் இந்த உடலை அழுக்குகள் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக, வாசனை கோடுகளாக பதித்துவிட்ட சம்ஸ்காரங்களாக மீண்டும் மீண்டும் நீங்க எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அந்த பிறவிகளில் தாக்கம் என்பது எத்தகையானதாக இருக்கும். கடன் இல்லா விட்டால் இந்த உலகம் என்பதே அமைதியாகிவிடும். கடன் தொல்லை என்பதே, கடன் இல்லா உலகம் என்பதை நாம் உருவாக்க வேண்டும் என்றால், செல்வ செழிப்பு உண்டாக வேண்டும் என்றால் நிச்சயமாக குரு கடாட்சம் வேணும். குரு கடாட்சம் இருந்தால் லட்சுமி கடாட்சம் தானாக வரும். காரணம் என்றால் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகள் வெற்றி காணும். வெற்றி பெறும்போல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி மேல் வெற்றி பெறும்போல் கைமேல் பலனை உனக்கு கிடைத்து விடுகிறதே தவிர ஆசைகள் என்பது ஒருபோதும் அங்கே அழிவதில்லை. உங்களுடைய எண்ணங்கள் என்பது ஒருபோதும் அங்கே ஏமாற்றங்கள் தரதில்லை. அதுக்கு உத்தரவாதமாக லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு அனுகிரகத்தை தந்தா நம்மளுடைய சின்ன திருப்பதியை மிகப்பெரிய உதாரணமாக நாம் கருதுகிறோம். இட்ஸ் a great divine presence. It's in a tremendous success will be giving through a divinity of சின்ன திருப்பதி. அருள் ஒளி பெறுங்க, ஒளியேற்றத்தை பெற்றுக் கொள்ளுங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நான் ஏராளமான பேர் தினந்தோறும் ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் எங்கிட்ட வரும்போது ரொம்ப ஒரு சோகமான நிலையில, பயங்கரமா வேதனையில வருவாங்க. ஒரே ஒரு பிளெஸிங்ஸ். அடுத்த நாள் காலையில நீங்க பாருங்க, அவங்களே ஆச்சரியப்பட்டு ஆயிரக்கணக்கான பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. A great different glow will be shining in their body, in their mind, in their thoughts. So we will be inducing a great energy, a great spiritual infinite energy will be giving, and which will be entering into the body. Their face will be light and they will be lighting. அதுதான் நான் சொல்லுவேன். அருள் ஒளி என்பது it's not an uncommon one. It's not a common thing. It's an uncommon factor. ஒளி என்பது ஒரு பிரகாசம் என்பது ஒரு சிறு ஒளி என்பது ஒரு ஒளி என்பது நீங்க ஒரு தீப விளக்கேற்றம் என்பது ஒளியேற்றம் என்பது அவ்வாறுதான். அதாவது ஒரு விளக்கு வைத்துக் கொண்டு நீங்க ஆயிரக்கணக்கான விளக்குகள் ஏற்றதை போல ஒரு ஒளி என்பது ஒரு பிரகாசமான ஒரு மிகப்பெரிய குகை கூட ஒரு சின்ன ஒளி என்பதை பிரகாசமாக்கிவிடும்.